ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ், எப்படி வெஸ்டேஜ் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வேலையில நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா, ஜாயின் பண்ண உடனேயுமே வந்து நமக்கு எல்லாமே அங்க தெரியாது. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் வேற அனுபவம் இருந்தாலும், ஒரு புது வேலையில ஜாயின் பண்றோம் அப்படின்னா, புது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இனிஷியலா வந்து கொஞ்சம் வந்து நம்ம அத கத்துக்கணும். நம்ம அத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அத வேலைய பண்ண, 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 பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ரொம்ப சுலபமா பண்ணுவோம். நமக்கு எல்லாமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்போம். எல்லாமே நம்ம இது நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுருப்போம். இன்னைக்கு ஒண்ணும் புதுசா நடக்க போறதில்ல. இன்னைக்கு இப்படிதான் இருக்கும். நம்மளால வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருவோம். இனிஷியலா வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து எஃபோர்ட் போடணும். கொஞ்சம் வந்து நம்ம வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம வந்து இது பண்ணணும். நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கும். தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லா வாழ்க்கை ஃபுல்லா புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாரி இண்டஸ்ட்ரி இது கிடையாது. ஓகேவா? அந்த மாரி. அப்ப இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அந்த விஷயத்த நீங்க இனிஷியலா உள்ள வரும்போது நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் இது அப்படியே ரிசர்ச், ராக்கெட் சயன்ஸ் மாரி கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து எப்படி வந்து இந்த மாரி என்ன மாரிலாம் பீப்பிள் வருவாங்க, என்ன மாரிலாம் கொஸ்டின் பண்ணுவாங்க, ஒரு ரீடெயின்மென்ட் எப்படி, ரெக்ரூட்மென்ட் எப்படி, அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் மக்கள் கூட புது புது மக்கள் கூட பேசுவீங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. பட் மேக்ஸிமம் இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அத நம்ம வந்து அவங்களுக்கு ஆன்ஸர் பண்றோம். ஓகேவா? அதுக்கு முக்கியமான வந்து இந்த 1 ஹவர் ட்ரெய்னிங். அப்ப நீங்க ஆள கஷ்டப்பட்டு சேர்த்துறீங்க. ரெக்ரூட்மென்ட் பண்றீங்க. இந்த பிசினஸ்க்குள்ள கொண்டு வரீங்க. எஃபோர்ட் போடுறீங்க. எல்டிபில உட்கார வைக்கிறீங்க. அப்ப அவங்க இந்த பிசினஸ்ல தொடர்ச்சியா நிக்கிறதுக்கு தான் இந்த 1 மணி நேரம் ட்ரெய்னிங்க நம்ம ஏற்படுத்தி குடுக்குறோம். 1 மணி நேரம் ட்ரெய்னிங் எதுக்கு? நீங்க பார்க்கணும். உங்களுக்கு கீழ கீழ புதுசா சேர்றீங்க. உங்க டீம டெவலப் பண்றீங்க. அவங்க எல்லாத்தையும் இந்த ட்ரெய்னிங்ல கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. அவங்க எல்லாம் இன்னும் நல்லா இந்த பிசினஸ கத்துக்குவாங்க. உங்களுக்கு உங்க டீம் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க உங்களோட இந்த பிசினஸ்ல நீங்க வளரலாம். உங்களோட இன்கம்ம வளர்த்திக்கலாம். இது ஒரு மீட்டிங். இது ஒரு பேட்டர்ன். இது மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நடக்குது. அத யார் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான். நான் இங்க ஒரு சிலர பார்க்குறேன். ஒரு சிலர்ட்ட பேசும்போது, "இல்ல பிரதர் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான்." நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாரி ஒரு சிலர் மனசுக்குள்ள மேபி நெனச்சிட்டு இருக்கலாம். நான் உங்கள்ட்ட சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க இது. ஏன்னா நான் ஒரு சிலர்ட்ட புதுசா வரவங்கள்ட்ட பேசும்போது, சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்குன்ட்டு பண்ணுவாங்க. அப்புறம் 2 நாள், 4 நாள்ல வந்து எனக்கு இந்த வேலை வந்துருச்சு, அந்த வேலை வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு அக்கா கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், எனக்கு கல்யாணம். ஓகேவா? காது குத்து இருக்கு, கல்யாணம் இருக்கு, வீடு வீடு கட்டிட்டு இருக்கோம். அத முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு எக்ஸாம் இருக்கு, நான் அத முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இது பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்கு. நல்ல நாள் பார்த்து பண்ணலான்னு வெயிட் பண்றாங்க. நல்லா எல்லாரும் சூப்பரா இருக்கு. பெர்ஃபெக்ட். ஓகேவா? நான் அப்ப இருந்து பண்றேன். அடுத்த மாசத்துல இருந்து பண்றேன். 1ஆம் தேதியில இருந்து பண்றேன். ஓகேவா? எனக்கு வந்து நல்ல நாள் வந்து இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு தான் வருது. அப்ப இருந்து நான் பண்றேன். அப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஏதாவது வந்து ஒரு இத வந்து தள்ளி போடுறதுக்கு பார்ப்பாங்க. அதாவது வாய்ப்பு கிடைக்காதா? வாழ்க்கை மாறாதா? ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஏங்கிக்கிட்டே இருக்கிறது. எதுவுமே கிடைக்காதம்போது, "எனக்கு எதுவும் குடுக்க மாட்டியா கடவுளே? எனக்கு எனக்கு கருணை காமிக்க மாட்டியா?" அப்படின்னு கடவுள கும்பிடுறது. கடவுள் வந்து நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? ஆனா வாய்ப்பு குடுத்ததுக்கு அப்புறம், அத மதிக்கிறதே கிடையாது. அப்படிதான் இங்க நெறைய பேர் இருக்கோம். வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்கும்போது அத நம்ப கப்புன்னு புடிச்சுக்கணும். அத வந்து நம்ம கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். நேரமும், காலமும், அந்த சூழ்நிலையும் போயிருச்சுன்னா, திரும்ப அதே மாரி உங்களுக்கு கிடைக்காது. அதே மாரி உங்களுக்கு அமையாது. ஓகேவா? நம்ப வந்து அ எதிர்பார்க்கும்போது, நம்ப வந்து கம்ஃபோர்ட்டா நம்ப வந்து எல்லாமே வேலையும் முடிச்சு வச்சுட்டு, நம்ப பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அந்த நாள் என்னைக்குமே வராதுங்க. ஓகேவா? வாழ் மனுஷனுக்கு டென்ஷன், தலைவலி, பிரச்சனைங்கிறது எப்பயுமே இருக்கும். வீட்ல பிரச்சனை இருக்கும், ஃபேமிலில பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா ஆஃபீஸ்ல பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா கூட இருக்கிறவங்க கூட பிரச்சனை இருக்கும். எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா, என்னடா எதுவுமே பிரச்சனையே இல்லன்னு பிரச்சனை இல்ல. எப்பயுமே நமக்குள்ள ஏதாவது ஒரு திங்கிங், ஏதாவது ஒரு குழப்பம் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டே தாங்க இருக்கும். அதெல்லாம் எப்பயுமே சால்வ் ஆகவே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து எல்லாத்தோடயும் சேர்ந்து பண்ண பழகிக்கணுங்க. அதான் டைம் பேலன்ஸ். ஓகேவா? ஏன்னா இங்க நெறைய பேர் புதுசா உள்ள வந்தவங்க, நான் அப்புறமேட் பண்றேன், இப்புறமேட் பண்றேன் அப்படி இப்படிங்குவாங்க. என்னைக்குமே அந்த நாள் வரவே வராது. என்னைக்குமே நீங்க நெனைக்கிற நாள் வராது. ஓகே. வெஸ்டேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலைங்குவாங்க, அந்த வேலைங்குவாங்க. உங்களுக்கு வந்து வீட்ல வேலை வரும். உங்கள உட்கார்றதுக்கே நேரம் இருக்காது. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணா தான் வாழ்க்கை மாறும். இல்லைன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த மாரி ஒரு காலமும், நேரமும் அமையாது. நீங்க நெனைக்கிற மாரிலாம். எப்பயுமே நமக்கு வந்து 1008 வேலைகள், பிரச்சனைகள், தலைவலி, டென்ஷன் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்து கூடயும் பேலன்ஸ் பண்ணி தான் வெஸ்டேஜும் பண்ணியாகணும். ஓகே. வெஸ்டேஜ் கிடைச்ச உடனே, "அப்பா நீ பண்ணுப்பா. உனக்கு எந்த வேலையும் நான் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல பேரண்ட்ஸோ, இல்ல ஒய்ஃபோ, இல்ல ஹஸ்பண்டோ சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்க பண்ணியாகணும். உங்கள நீங்க ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் மேபி வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா, நீங்க இது மாரி எத்தனையோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. சக்சஸ் பண்ணா தான் எல்லாரும் உங்கள வந்து பாராட்டுவாங்க. முயற்சி பண்ற எல்லாருக்கும், ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் வந்து அதுக்கான இது கிடைக்காது. ஓகேவா? அவரு அந்த அந்த வெற்றிய வந்து அவரு காமிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான பாராட்டுகள் கிடைக்கும்.
ஓகேவா? அதனால வந்து கையில கிடைச்சிருக்கிற வாய்ப்ப நழுவ விட்டுறாதீங்க. எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு சூழ்நிலை சரியில்ல, எனக்கு உடம்பு சரியில்ல, அது முடியல, எனக்கு இந்த காரணம், அந்த காரணம்னு காரணத்த தேடாதீங்க. இப்ப வாழ்க்கை மாறுறதுக்கு எந்நேரமும் நம்ம விழிப்போட இருக்கணும். வாய்ப்பு கிடைச்ச உடனேயே அத வந்து சிறப்பா அங்க செயல்பட்டு நம்ம வாழ்க்கைய மாத்தணும். எப்பயுமே விழிப்போடையும், எப்பயுமே வந்து நம்ப ஒரு அ வேகத்தோடையும், போராடுற எண்ணத்தோடையுமே இருந்தா தான் வாழ்க்கை மாறும். ஓகேவா? சோர்வா என்னடா அடுத்து பண்ணலாம்? இல்ல எப்போ இது மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இருந்தோம்னா எதுவுமே மாறாது. ஓகேவா? ஒரு நாட்டுல ஒரு அரசன் வந்து எந்நேரமும் வந்து அவனோட ஆட்சிய வந்து வந்து கேள்விக்குறி தான். எப்ப வேணா வந்து போர் பண்ண வருவாங்க. எப்ப வேணா வந்து என்ன வேணா நடக்கும். ஓகேவா? எவ்வளோ அவன் வந்து எப்பயுமே ரெடியா தான் இருப்பான். போருக்கோ, இல்ல வந்து ஏதாவது பிரச்சனைக்கோ எல்லாமே ஓகேவா? இல்ல, இல்ல திடீர்னு ஒருத்தன் வந்து போர் பண்ண வந்துட்டான். இல்ல, இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல. எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல. 1 மாசம் கழிச்சு வா. நான் அப்ப போர் பண்றேன்னு அன்னைக்கு அரசன் சொல்ல முடியுமா? ஓகேவா? இப்போ அவன் தயங்குனானா அவன குத்தி அவன இது பண்ணிட்டா, அவன் இடத்த அவன் புடிச்சுருவான். எந்நேரமும் விழிப்போடையும், எந்நேரமும் தயாராவே இருப்பாங்க. அரசனா இருக்கட்டும். ஓகே ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? மேபி ஒரு சில வந்து எல்லா டாக்டரும் கிடையாது. மேபி ஒரு சில அந்த கைனகாலஜிஸ்ட்லாம் வந்து எப்பயினாலும் வந்து அவங்க பேஷண்ட் வருவாங்க. டாக்டர்ஸ்லாம் ஃபோன அவைலபிளா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இதே இருக்காது. ஈவன் வந்து நெறைய பேர் வந்து அதுல வந்து சேலரிக்கு தான் பண்ணுவாங்க. ஓகேவா? டாக்டர்ஸ் ஒரு கைனகாலஜிஸ்ட் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வீட்டுக்கு போனா கூட வந்து அந்த அந்த சர்வீஸ்லயே இருப்பாங்க. பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு அது மாரிலாம் நான் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இன்னும் எத்தனையோ துறைகள் இருக்கு. இது மாரி நம்ம சொல்லிட்டே போலாம். ஓகே. அப்ப அந்த மாரி துறைகள்ல எங்க ஸ்கோப் இருக்கு? எங்க பெரிய லெவல்ல அந்த அளவுக்கு எஃபோர்ட்க்கு ஏத்த இன்கமும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கேள்விக்குறி. எல்லா இடத்துலயும் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா அது வெஸ்டேஜ்ல இருக்குன்னு என்னால உறுதியா, ஆணித்தனமா சொல்ல முடியும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமும் ஒர்க் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 20 மணி நேரமும் ஒர்க் பண்ணலாம். அது உங்க விருப்பம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ அதிக நேரம் ஒர்க் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க அதிக ஒரு புரொடக்ஷன், அதிக ஒரு ரிசல்ட் குடுக்க முடியும். அதுக்கேத்த மாரி அதிக இன்கம் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. அதனால வந்து நம்பிக்கையோட சின்சியரா எடுத்து பண்ணுங்க. கால தாமதம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணாதீங்க. எதுவுமே உங்களுக்காக வெயிட் பண்ணாது. நேரமும், காலமும் எதுவும் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. ஓகேவா? நீங்க அதோட சேர்ந்து அத விட வேகமா அத பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை மாறும். அதனால வந்து கிடைச்சிருக்கிற வாய்ப்ப சரியா பயன்படுத்துங்க. யார் எப்படி பண்றாங்களோ, யார் எப்படி பார்க்குறாங்களோ அவங்கள விடுங்க. உங்க கையில வாய்ப்பு இருக்கு. இவங்க பண்ணா தான் நான் பண்ணுவேன். இவங்களே இப்படி இருக்காங்களே! நம்ப ஏன் பண்ணணும்? இவங்கள விட நம்ப எவ்வளோ பெட்டரா பண்றோம். அப்படிலாம் எதுவும் நெனச்சுக்காதீங்க. நீங்க உங்க பெஸ்ட்ட குடுங்க. நீங்க உங்கள பாருங்க. உங்க ஃபேமிலிய பாருங்க. உங்களோட இத மட்டும் நீங்க பாருங்க. அடுத்தவங்கள பார்க்காதீங்க. கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பெஸ்ட்ட நீங்க குடுங்க. யாரு பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி. நீங்க எப்பயுமே உங்க பெஸ்ட்ட குடுத்து பண்ணிட்டே இருங்க. நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பிசினஸ்ல டெவலப் ஆயி போய்க்கிட்டே இருங்க. முன்னேறி போய்க்கிட்டே இருங்க. தேங்க் யூ. விஷ் யூ